பதியம் பண்ண சாமந்தி செடி வளரும்போது இந்த மொட்டெல்லாம் பெருசாகணுன்னா நீங்கள் ஏற்கனவே போன் மீல் எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். போன் மீல் யூஸ் பண்ணாதவங்க வந்து கடலை மாவு இதெல்லாம் கொடுக்கலாம். கடலை மாவு 3 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு செடிக்குள்ளே ஊற்றணும். அதே சமயத்தில் பாருங்கள், வளர்கிற செடிக்கு சின்ன சின்ன பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அலோவேரா வந்து பாட்டுக்குள்ளே இது போல் சைடில் வந்து போட்டுடணும். அதாவது சாயிலுக்குள்ளே வைக்கணும். நான் இது போல் சொல்கிறது சாயிலுக்குள்ளே வச்சுட்டு சாயில் கவர் பண்ணிடணும். அப்படியெல்லாம் நீங்கள் வச்சா சீக்கிரமாக நல்லா வரும். அதாவது நல்லா வளரும் சாமந்தி கன்று. ஏற்கனவே சின்ன கப்பு தொட்டிலெல்லாம் கூட அலோவேரா எப்படி போடுறதுன்னு சின்னதாக கட் பண்ணிட்டு நான் உள்ள சைடுக்குள்ளே போட்டு கோகோபீட் மூடி வச்சுட்டேன். இப்போ நல்லா வளருது அந்த செடி. இப்போ நீங்கள் வந்து அலோவேரா வந்து சின்னதாக கட் பண்ணிட்டு உள்ள சைடுக்குள்ளே போட்டிங்க. இது ஒரே ஒரு செடி தான் இருக்குது. போட்டுட்டு நீங்கள் சாயில் கவர் பண்ணிடணும். அதாவது கோகோபீட் சாயில் வந்து மூடிடணும். சாயிலோ இல்லை கோகோபீட்டோ மூடிடணும். அதாவது கவர் பண்ணிடணும் தெரியாதபடி. அடுத்தது வாழைப்பழம் தோல், அடுத்தது வெங்காயம் தோல். இது போல் 1 week இல்லை 5 daysக்கோ நீங்கள் சாய்க்குள்ளே போடலாம். அப்போ நல்லா வளரும் சாமந்தி செடி. இந்த எல்லோ கலர்லாம் பாருங்கள் நல்லா வருது. எல்லோ கலர் செடிலாம் சாமந்தி எல்லோ கலரில் வருது. சாமந்தி நாட்டு சாமந்தி அந்த செடி வச்சு நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் நல்லது. ஹைப்ரிட்லாம் வச்சு கற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த செடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கற்றுக்கிட்டா எந்தெந்த எரு போட்டு இது போல் சின்ன கண்ணுக்கு அப்படின்னு நீங்கள் கற்றுக்கும்போது ஹைப்ரிட் வாங்கிட்டு கூட நீங்கள் நல்லா பூக்க வச்சிடலாம். அதாவது நல்லா வளர்க்கலாம் சாமந்தி செடியை அப்படி நான் சொல்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் கூட நீங்கள் வச்சு கற்றுக்கலாம். இது வந்து ஒயிட்டு சூப்பராக வருது பாருங்கள். ஆனால் வாங்கந்து இது புது செடி. ஏற்கனவே கட்டிங்ஸ் எல்லாம் ஒயிட் கலர்லாம் வச்சுருக்கேன். குட்டி குட்டி கண்ணாக வளருது. இது போல் நல்லா வளரணும், ஃபாஸ்ட்டாக வளரணுன்னா நிறைய ரூட் இருந்தால் தான் நம்மளுக்கு சாமந்தி செடி நல்லா வளரும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கடலை மாவு அரிசி மாவு ரெண்டுமே 6 ஸ்பூனு சேர்த்துட்டு சாயிலுக்குள்ளே போட்டுட்டு கூட கவர் பண்ணிவிட்டு சாயில் தண்ணி ஊற்றணும். நிறைய ரூட் இருக்கும். அதாவது அதிகமாக வேர் வரும். வேர் வளர்ச்சிக்கு சொல்கிறேன் நான். சாமந்தி செடி வேர் வளர்ச்சிக்கு கடலை மாவு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா சூப்பராக செடி வளரும். அதே சமயத்தில் அது கூடவே வந்து கத்தாழை கூட நீங்கள் சேர்த்துட்டு சாயிலுக்குள்ளே வச்சிடலாம். இப்போல்லாம் சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிட்டு உள் பக்கம் தெரியாத மாதிரி போட்டுடணும். ஏற்கனவே எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். அலோவேரா வந்து எப்படி போடணும்னு காமிச்சிருக்கேன் வீடியோவில். அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். அது போல் உள்பக்கம் போட்டுட்டு சாயில் கவர் பண்ணிவிட்டு அரிசி மாவு கடலை மாவு சேர்த்துட்டு தண்ணியில் கலந்து கூட செடி ஊற்றலாம். சூப்பராக செடி வளரும் சாமந்தி கன்று. இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.